ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். கொஞ்சம் இது வந்து ஒரு லேட் ரிவ்யூ தான். ஸோ வழக்கம் போல நம்ம சொல்ற அதே ஒரு உருட்டு தான். இது வந்து ரிவ்யூ இல்ல. சின்ன ஒரு கான்வர்சேஷனா நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. கிங்டம் விஜய் தேவர்கொண்டா அவர்களோட நடிப்புல கிட்டத்தட்ட ஒரு பேன் இண்டியன் ஃபிலிமா உருவெடுத்து ஆரம்பத்திலிருந்து ப்ரொமோட் செய்யப்பட்டு அண்ட் கௌதம் தின்னானூரி, அதாவது ஜெர்சி அப்படின்ற என்னுடைய பர்சனல்ல ஒரு பெஸ்ட் 20 இந்தியன் ஃபிலிம்ஸை நீங்கள் வந்து ஒரு பட்டியல் போட சொன்னால் கண்டிப்பாக ஜெர்சி படம் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு டைரக்டரு எனக்கு பர்சனலாக நிறைய ஹோப்ஸ் இருந்தது, நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. உன்னை எவன்டா எதிர்பார்க்க சொன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டேனோன்றது. ஸோ ஓவரால் இப்போ வந்து கிங்டம் எப்படி இருக்குது, பார்க்கலாமா பார்க்கலையா, எந்த மாதிரியான கதைக்களம், ஸோ பார்ட் 2 லீடு கொடுக்குறாங்க. ஸோ அது வந்தால் எப்படி இருக்க போகுது, ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் தான். ஸோ கிங்டம் பார்க்க ஆரம்பிச்சலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தமிழ்நாட்டில் வெகுஜன மக்களுக்கு கிங்டம் மேலே ஒரு ஈர்ப்பும் அல்லது இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் கொஞ்சம் ஒரு ஜெனரல் ஆடியன்ஸாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அனிருத் அவர்களுடைய மியூசிக். ஓகே, அண்ட் அனிருத் மியூசிக்கல்னு போட்டால் சரி ஓகேப்பா எதுவோ பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அந்த டீசரு, ட்ரெய்லரு, பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு இல்லையா? ஸோ அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்படின்னா கௌதம் தின்னானூரி அவர்கள். ஏன்னா அவருடைய ப்ரீவியஸ் படம் ஜெர்சி, ஸோ இன்ன வரைக்குமே அந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு சீனுமே என் மண்டையில் அப்படியே வந்துட்டு ஸ்டாம்பு போட்டு ஒட்டின மாதிரி இருக்குது. ஸோ அவர் ஜெர்சி பண்ணார், அதுக்கப்புறம் ஹிந்தியில் போயிட்டு அதே ஜெர்சியை வந்து பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு புது படம் அவருடைய ஓன் இது புதுசாக ஒன்று வருதுன்ற பார்க்கும்போது கிங்டம்னு சொல்லிட்டு ஒரு 2 இயர்ஸ் அனௌன்ஸ் பண்ண நினைக்கிறேன். பேர்லாம் அனௌன்ஸ் பண்ண மாதிரி தெரியல. பட் எனிவேஸ் இந்த மாதிரி விஜய் தேவர்கொண்டா அவர்கள், அனி அவர்கள் திருப்பியும் ஜாயின் பண்ணி ஒரு படம் வரப்போதுங்கும் போது எனக்கு பர்சனலாக என்னுடைய அந்த ஒரு எதிர்பார்ப்பு எல்லாமே வந்து சரி ஓகே, ஜெர்சி எப்படி இருந்துச்சோ எப்படியோ அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு மேபி ஒரு ஜெர்சி மாதிரி ஒரு வந்து ஃபீல் குட் படமா இருக்குமா, அல்லது வந்து ஒரு ஒரு பயோபிக் மாதிரியான கலர் இருக்குமா, நிறைய மைண்ட்ல வந்து யோசிச்சிருந்தேன். சரி ஓகே அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தேவர்கொண்டா அவர் பண்றாரு. அப்புறம் அந்த போஸ்டெல்லாம் வந்துச்சு, 6 பேக்லாம் விட்டுட்டு ஒரு மாதிரி அந்த ஒரு அந்த ஒரு இதை காப்பான்னு வரப்போறான், இந்த ஒன் வரப்போறான்ற மாதிரி ரெட்ரோ படத்துல மாதிரி வந்துட்டுலாம் வந்தாங்க. ஸோ ஃபைனலாக ட்ரெய்லர் ஆக்சுவலாக பார்த்து முடிக்கும் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. என்னடா அது ஒரு மாதிரி அண்ணனுக்காக போறா அப்படியா, அது என்னப்பா இருக்குன்ற மாதிரி ஒரு மாதிரி இருந்தது. ஸோ வித் ஆல் த ஒரு மிக்ஸ்டு ஒரு ஒரு எதிர்பார்ப்போட இந்த தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்த்தேன். நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டேன், வேறு சில கமிட்மெண்ட்னால வந்துட்டு வீடியோ கொஞ்சம் லேட்டாக நான் போடுறேன். ஸோ ஃபைனலாக அந்த கிங்டம் எப்படா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஜிஎஃப், ரெட்ரோ, தேவரா இந்த மூணையும் வந்துட்டு ஒரு ஒரு கலக்கி ஒரு மாதிரி ஒரு உருட்டி ஒரு மாதிரி ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு சமையல் ஒரு டிஷ்ஷு தான் வந்துட்டு கிங்டம். என்னை பொறுத்த வரைக்கும் மேபி நான் ட்விட்டரில் ஒரு வாடவர் சோஷியல் மீடியாஸில் பார்க்கும்போது நிறைய பேருக்கு கிங்டம் பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, அந்த எலிவேஷன்லாம் எனக்கு பிடிச்சது, ரொம்பவே நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பர்சனலாக தெரியல, மேபி நான் ரொம்ப எதிர்பார்த்தனாலே என்னமோ தெரியல, எனக்கு பெருசாக கிங்டம் வந்துட்டு ஒர்க் ஆகலை. என் கூட 2-3 நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு 3 பேர் போயிருந்தோம். ஸோ 3 பேருக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி படம் மேபி கேஜிஎஃபோட சாயல் நிறைய இடங்கள்ல வந்து இருந்துச்சு, ரெட்ரோட சாயல் இருந்துச்சு, தேவராவோட சாயல் இருந்துச்சு. சரி அதெல்லாம் இருக்கிறது பிரச்சனையானு கேட்டிங்கன்னா இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் வந்ததை விட அதில் வந்து இன்னும் பெட்டராக இருந்த காரணத்தினால இதில் ஏன் இந்த மாதிரியான ஒரு கதைக்களம் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுச்சு. ஸோ கௌதம் அவர்கள் எடுத்துக்கிட்ட அந்த லைனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு காப்பான் வருவான் மக்களுக்காக, அவன் வந்துட்டு ஹியூல் ரைஸு, ஸோ மக்கள் எல்லாரும் அவனுக்காக சேர்ந்து ஒரு மாதிரி ஒன்று பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் வந்து. ஸோ அதில் கேஜிஎஃப், சலாரு, அந்த ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு படம் தான். எனக்கு இவர் ஏன் முதல்ல இந்த இது எடுத்தாருன்னே வந்துட்டு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா அது ஆல்ரெடி நான் வந்துருச்சு. ப்ராபப்ளி இவர் எழுத ஆரம்பிக்கும் போது அப்போ கேஜிஎஃப் சலார்லாம் வரலையோ என்னமோ எனக்கு தெரியல. ஸோ இதுதான் வந்துட்டு எனக்கு ஒரு கதையாக சொல்லணுன்னா ஒரு சிம்பிளாக நான் சொல்கிறேன். விஜய் தேவர்கொண்டா அவர்கள் அவருடைய பிரதரை சின்ன வயசுலேயே வந்துட்டு தொலைச்சிட்டாருன்னே சொல்லலாம் ஒரு சம்பவத்தினால. ஸோ அவரோட பிரதரை வந்துட்டு இவ்வளோ வருஷமாக தேடிட்டு இருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு போலீஸாக இருக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு ஆப்ரேஷன் கொடுக்கப்படுது. அந்த ஆப்ரேஷனில் அவருடைய பிரதரையே போயிட்டு நீ வந்து கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது ஒரு டீல் போட்டதுனால அவர் வந்து ஒத்துக்கிறாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு அவர் பிரதரை வந்து மீட் பண்ணுறாரு. ஏன்டா வரலன்ற மாதிரி அவருக்கும் பிரதருக்கும் சில பல அந்த எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் போகுது. அதுக்கப்புறம் தான் வந்து அவரோட பிரதரு எங்கே இருக்காரு, எதனால் அங்கே இருக்கிறாரு, அவருக்கு கீழே யார் இருக்கிறா, அந்த மக்களோட பேக் ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு அது ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று போகும். ஸோ ஃபைனலாக அவர் பிரதருக்கு என்னாச்சு, கூட்டிகிட்டு வந்தாரா வரலையா, இவர் அங்கே போனாரு, இவருக்கு என்னாச்சு, இதெல்லாம் தான் வந்துட்டு கிங்டம்னு வச்சுக்கோங்களேன்.
எனக்கு பர்சனலாக 1-2 சீன்ஸ் வந்துட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. எஸ்பெஷலி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர 1-2 அந்த இன்டர்வல் சீன் ஆகட்டும், அந்த ஒரு ஊர் இருக்கும், ஒரு ஐலாண்ட் இருக்கும் பேசிக்காக. ஸோ அங்கேருந்து யாரும் எந்த பெண்மணிகளும் வெளியே போயிருக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப்டர் லாங் இயர்ஸ் ஒரு பெண்மணி போவாங்க, அந்த சீனு. அப்புறம் வந்துட்டு இன்டர்வலுக்கு அப்புறம் வந்துட்டு வர்ற அந்த அந்த கப்பலை வந்து பிடிச்சி இழுப்பார் பேசிக்காக. ஸோ அந்த ஒரு சீனு. அப்புறம் வந்து மாஸா வந்துட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயம் நடக்கும், ஒரு ஜாலியன் வாலாபாக் படுகொலை மாதிரி வந்து ஒரு இடத்துல ஒரு நடக்கும். ஸோ அது அந்த மாதிரி வந்துட்டு அங்கங்கே செட் பீஸாக சிலது எனக்கு வந்துட்டு பிடிச்சிது. பட் ஆனால் வந்து சரி ஓகே, நான் திரும்ப ரிப்பீட் பண்ண விரும்பல. ஸோ பேசிக்காக கதைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட்டு பாசிட்டிவாக சொல்லலாம், சில இதை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அனிருத் அவர்களுடைய மியூசிக்கு. நான் பார்த்த தியேட்டரில் பெருசாக எனக்கு சவுண்டு கிளாரிட்டியாக எனக்கு கேட்கல. பட் இருந்தாலுமே வந்துட்டு ஓகே, புரிஞ்சுது, ரைட், ஓகே தான் போட்டிருக்காரு, அப்படி இதுதான் வருதுன்ற மாதிரி. ஸோ டெஃபினட்டாக ஓஎஸ்டின்னு வரும்போது எப்படி ஜெர்சி அளவுக்கு இருக்கான்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் எனிவேஸ் இதுவும் இதுக்கான ஒரு ஸ்டாண்டர்டில் தான் வந்து இருக்குது. ஸோ வாட்ச் அவுட் ஃபார் அனிருத் ஓஎஸ்டி இன் கிங்டம். அண்ட் ஃபைனலி விஜய் தேவர்கொண்டா அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸு எனக்கு தெரிஞ்சு கடைசியாக அவர் நடித்த படங்கள் எனக்கு வந்து பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா கீதா கோவிந்தம் தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் எனக்கு பர்டிகுலராக பிங்க் பண்ணி இது சூப்பர்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு பெருசாக எதுவும் ஸ்ட்ரைக் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் கிங்டம் ஒரு நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. ஸோ அந்த பாடியே வந்து நல்ல ஒரு அந்த டக்குன்னு மறந்து போச்சு, அந்த பக்கம் அந்த ரோம் சைடில் ஸ்பாட்டன் மாதிரி ஒரு பாடி வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நல்லா ஒரு பார்த்தாலே வந்து ஒரு மாதிரி அந்த கிராட்டோஸ் மாதிரி இருக்கிற தலைவர். ஸோ ஒரு மாதிரி நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ படத்தில் ரோலாகவும் சரி, ஸோ ரொம்ப வந்துட்டு ஸ்லீக்காக அதுக்கு என்ன தேவையோ அதை வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்காரு. வித் ஹீரோயின் தான் எனக்கு தெரியல அது ஏன் வந்து அது ரோலு. ஏன்னா 4 சீன் தான் வராங்க, 4மே வந்து ஹாஸ்பிட்டலில் தான் எடுக்கப்பட்டிருக்குது. ஒரே கால் ஷீட்டை போட்டு மொத்தமாக எடுத்து முடிச்சிட்டாங்கன்னு தெரியல. பட் ப்ரொடியூசர் வந்துட்டு அடுத்த பார்ட் 2ல நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னன்னு தெரியல. ஸோ ஓவராலாக சொல்லணும்னா டிஓபி நல்லா தான் இருந்தது. பட் மேபி தெரில, எனக்கு இந்த கருப்பு அந்த மாதிரியான ஒரு டீசர்ஸ்லாம் ஓகே ஃபைன், அது வந்து டோட்டலாக வேற ஜோனுப்பா, இது வேற ஜோனுப்பா, ரெண்டையும் கம்பேர் பண்ணதேன்னு சொல்லுவீங்க. பட் இருந்தாலும் எனக்கு மேபி தெரில, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. பை தி வே லாஸ்ட்டாக கன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா, கிங்டம் டெஃபினெட்லி குட் ஹவ் பீன் பெட்டர். அண்ட் கௌதம் அவர்கள்ட்ட இருந்து இன்னும் ஒரு ப்ராப்பரான ஒரு காலத்துக்கும் நிற்கக்கூடிய ஒரு படத்தை தான் வந்து நான் எதிர்பார்த்தேன். அதுக்கு நான் ஒரு கமர்ஷியல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, அஃப்கோர்ஸ் பண்ணலாம். பட் மேபி இன்னும் நான் பர்சனலாக எதிர்பார்த்தேன். ஸோ என்ன வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலான்னு தான் சொல்லணும் கிங்டம்மை. ஸோ நீங்கள் தேட்டரில் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு? நான்லாம் இல்லைப்பா, ஜாலியாக போனேன், பார்த்தேன், வந்து அப்படி ஒரு 4-5 மாஸ் சீன் இருந்தது, வண்டியில் போனாங்க, சுடுறாங்க, என்னமோ வந்தது, அதெல்லாம் நல்லா தான் இருந்தது, எனக்கு ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சுன்னு மேபி உங்களுக்கு ஃபீல் ஆகிற வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இது முழுக்க என்னுடைய ஒரு கருத்து. ஸோ வித் திஸ் ஐ எண்ட் திஸ் கிங்டம். அப்போ அதே மாதிரி நோட்டபுளாக சொல்லணும் அப்படின்னா, படத்தில் வில்லனா ஒருத்தர் வருவார், அவர் பேர் எனக்கு தெரியல. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, அவரோட கண்ணு வந்து செம்மையாக ஷார்ப்பாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு நிறையா படத்தில் ஒரு சில இடங்கள் நிறையா எனக்கு ஏன் இப்படி அந்த லாஜிக்கல் லூப் ஹோல்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் பட்டுச்சு. கமர்ஷியல் படத்தை அதெல்லாம் வேணாமான்னு சொன்னாலும் தவிர்த்து விட்டலாம். பட் அதான் சொல்கிறேன், கௌதம் அவர்களுடைய படத்தில் மேபி இன்னும் ஒரு பர்ஃபெக்ட் கிராஃப்டாக வந்து நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் சார். ஸோ ஓகே, கிங்டம் 2 வருதா இல்லையான்னு தெரில. பட் எனக்கு தெரிஞ்சு வேணாம், வேறு ஏதாவது ஒன்று சூப்பராக, இன்னும் பக்காவாக, இன்னும் வந்துட்டு ஒரு காலத்துக்கும் அழிக்க முடியாத ஒரு படமாக வந்து நீங்கள் கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும் சார். ஸோ வித் தட் ஐ எண்ட் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் நாளை மற்றும் ஒரு சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.